இப்பதான் அவ மேல பழிய போட்டு ஊரே நல்லா நாசமாக்கி அவ பேரை கெடுத்து அவ திருட்டு பட்டம் கட்டி எல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி வந்து நடிக்கிறான் அந்த அருவி. போடி இப்பதான் வரணுமா இப்பதான் உன் வீட்டு சோறு திங்க. பெரியமா பேசாம இருங்க சொல்லிட்டேன். அவங்களே இதெல்லாம் சொல்லல, நீங்க ஏன் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கிய? அவ இப்படி எல்லாம் பேசுறது கூட சங்கடப்படுவா. அதுக்கு சேர்த்து தான்டா நான் சொன்னேன் போடா. பெரியத்த சொன்னது ஒரு வகையில நல்லதுதான். ஆமா நான் பேசுறதை தான் அது பேசுது, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்குடா இன்னும் பண்ணாட்டி நிக்க வச்சிட்டு இருக்க? கூட்டிட்டு கிளம்பு. மயிலு மாமா இருந்தா வராரு. மயிலு மாமாட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். ஏக்கா எப்படி மயிலு மாமாட்ட சொன்னா நீங்க கேப்பீங்க. ஒரு மாமா சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. நீ போ. மல்லிகா வா, சொத்த போடு. அந்த வரேங்க. அண்ணே நில்லுங்க. யாருக்கு யார் அண்ணே? அப்படி கேள்டா அவனே. யாருக்கு யார் அண்ணன்னு கேட்டேன். என்னண்ணே இப்படி பேசுறியா? யாருக்கு யார் அண்ணனா என்னன்னு அர்த்தம்? உனக்கு நான் அண்ணனா சொல்லு, அது முதல்ல. உனக்கு நான் அண்ணனான்னு கேட்டேன். என்னே என்னதான் இருந்தாலும் நீங்க பேசுறது தப்பு. யாருப்பா சொன்னது தப்புன்னு? கரெக்டா தான் பேசுறேன். உனக்கு நான் அண்ணனும் இல்ல, எனக்கு நீ தம்பியும் இல்ல. அண்ணே சண்டைலாம் வர்றது சகஜம்தான். ஒரு நல்ல விஷயம்னா எல்லாரும் சேர்ந்துக்கணும் தான். இங்கே யாருங்க நாளை கழிச்சு வளகாப்பு அருவிக்கு வந்துருங்கண்ணே. அது சொல்ல தான் வந்தேன். அண்ணி என்னமோ பெருசாக பேசுது, வர முடியாது வைக்க முடியாதுன்னு. ஏதோ தெரியாதனமா சில விஷயம் நடந்துருச்சு. அதுக்காக அதுவே உண்மையாயிட முடியுமா? இல்லை அப்படிதான் உங்களெல்லாம் நினைக்க முடியுமா? அதெல்லாம் தப்பு. நான் நினச்சது மன்னிப்பு வேணா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் வராமலாம் இருக்கக்கூடாது, வந்துருங்க. நீங்க வராமலாம் நான் எந்த விசேஷமும் நடத்த முடியாது. அடே எங்க அப்பா, நாங்க வராம உங்க வீட்டுல விசேஷம் நடக்காது வளவேவாதா? ஆமாண்ணே. அம்மா நீ அண்ணி எல்லாரும் வராம என்னண்ணே பெரிய விசேஷம்? அது நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைண்ணே. நீங்க வந்தாதான். வேண்டாப்பா, விசேஷத்துக்கு கூப்பிட்டு உன் வீட்டுல ஏதாவது நகையை காணாம போயிரும், என் பொண்டாட்டி மேல பழிய தூக்கி போட்டு என் வீடு பூரா தேடுவிய. எனக்கு இதெல்லாம் தேவையா? என் பொண்டாட்டியில காமிக்கிற மாதிரி காமிச்சு அந்த கிளவி தூக்கிட்டு போனதுக்கு இவ திருடுறான்னு ஏன் விட்ட தேடினியா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ யாரோ நான் யாரோவே இருந்துட்டு போறோம். நீ போ கொஞ்சம் முதல்ல. மாமா என்ன மாமா அக்கா அப்படி பேசுறாங்க, நீங்க எப்படி பேசுறீங்க? நாங்க முதல்ல ஒரு விசேஷம் வைக்கும்போது இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண நீங்க வராம எப்படி மாமா? நீங்க வராம இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணாம யாரு மாமா பண்ணுவா? அத்தையும் வர முடியாது, நீங்களும் வர முடியாது. அப்படின்னா இந்த குழந்தைக்கு பெரிய மனுஷன் யாரு மாமா இருக்கா? அதான் வாய்க்கு பக்கனையா பேசிட்டு போச்சு உங்க அம்மா. அது இருக்கும், போ அதை வச்சுக்கிட்டு பண்ணிக்க எல்லாம். ஏமா என்னடா? நாங்க இந்த பிரச்சனையில இருக்கிறோம், நாங்க போக முடியாதுனோ? நீ ஏன் போக முடியாதுங்கிற? ஆமா இவ ரொம்ப நல்ல மனுஷி, இவ வீட்டுக்கு போ. இவளே எனக்கு பிடிக்காது, நான் எப்படி இவ வீட்டு வளகாப்புக்கு போவேன்? அதுவும் இவ வளகாப்புக்கு நான்லாம் போக முடியாது. அதான் அவகிட்ட சொல்லிட்டேன். ஏத்த இப்படி பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்துட்டு கடைசியில நான் யாரோ எவரோ மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. இதுக்கு தான் என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா எல்லாரும்? மல்லிகாக்கா சொல்லுங்கக்கா, இதுக்கு தான் என்ன ஒத்த வீடு ஆக்குறதுக்கு தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? ஒரு ஊருக்குள்ள எல்லாரும் ஒன்று மண்ணா பழகிட்டு இப்போ யாரோ எவரோன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு போனா நல்லாவா இருக்கு? ஒரு விசேஷம்னா எல்லாரும் சேர்ந்தா தானே நல்லா இருக்கும். நல்லா சேர்த்துவ, கடைசியில் நீ வாட்டுக்கு வளவா போட்டு போயிட்டே இருப்ப. அங்கே உள்ள பாத்திரம்லாம் என் முன்னாடி கழுவிட்டு இருப்பா. அதுக்கு தானே நீ கூப்பிடுற? ஏ நீ பேசுறது ஒன்றுமே சரியில்லைண்ணே. இப்ப தம்பி நான் நல்லாவே சூப்பராக பேசுகிறேன்ப்பா. நான் பேசுகிறதா இப்போ கரெக்டாக தெரியுது எனக்கு. அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னே திரும்ப திரும்ப நீ பேசுற? சொல்லு, ஏன் திரும்ப திரும்ப நீ தான் இப்போ தூண்டிக்கிட்டே இருக்க? முடிஞ்சு போய் அன்பு அந்த கிளவியை கண்டுபிடிச்சி நகையே வந்துருச்சு. சரி நகை வந்துருச்சு, சீக்கிரம் வளகாப்ப முடிச்சிடலாம். அப்புறம் அங்கிட்டு டேட்டு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு முடிவு எடுத்தாச்சு. நீங்க ஆள் ஆளுக்கு நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாத போடுறீங்க. இதுக்கு மேல நான் என்னதான் கெஞ்ச முடியும் உங்ககிட்ட? பெத்த தாயே இப்படி இருக்கு. பெத்த தாயை நீ ரொம்ப நல்லா வச்சிருந்த போடா. மல்லிகா இவங்க கிட்ட எல்லாம் நின்று பேசிட்டு இருக்க, ஒன்ன சொல்லணும். வரியா என்ன உள்ள? வரேங்க. பெரியமா நீயும் வரமாட்டியா? என் தங்கச்சியே உன் வீட்டுக்கு சேர்த்து இல்ல, நான் ஏன்டா வரணும்? எனக்கு பிடிச்ச அவனே மயிலு தான், அவனே நீ சேர்த்துக்க மாட்டேங்கிற, நான் ஏன் வரணும்? போ, நான்லாம் வர முடியாது. பெரிய மனுஷி தானே எங்க வீட்டுக்கெல்லாம். ஏன் வந்தாதான் என்ன? இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? அதெல்லாம் பண்ணிக்க நீனே. அருவி இந்த மரியாதை போதுமா உனக்கு? ஏன் பெரியத்த நீங்களும் சேர்ந்துட்டு இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கூட என் பக்கம் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. சரி மாசமா இருக்க இப்படிலாம் கெஞ்சிராளே, போயிட்டு தான் வரலான்னு ஒருத்தரால் சொல்றீங்களா? பெரியத்த நீங்க பொதுவானவங்க தானே, நீங்க கூட சொல்லக்கூடாதா? ஏன் அது சொல்லணும்? அதெல்லாம் சொல்றதுக்கு என்ன வேலை? அதெல்லாம் சொல்லாதே. நீ எல்லாம் இப்படி பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க. மல்லிகா எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு இருக்கு? வர போறியா இல்லையா மல்லிகா? அருவி என்னங்க? வா, பெரிய வீட்டுல போய் சொல்லுவோம், அவங்க வருவாங்க. யாருமே வரலங்கும் போது நீ ஏன் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க? பாராட்டி போட்டும் போ. ஒரு அளவு தான் மரியாதை கொடுக்க முடியும், அதுக்கு மேல உங்களை பிடிச்சி கெஞ்சிட்டா இருக்க முடியும்? வீடு கெஞ்சின அளவுலாம் வர மாதிரி தெரியல. சரிங்க.
வா அங்கே போய் சொல்லிட்டு நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். வந்தாலும் சரி வராட்டியும் சரி சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லியாச்சு. அதுக்கு மேலே வர வேண்டியது வராமல் இருக்கிறது அவங்களோட விருப்பம். அது அவங்க விருப்பத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வா போகலாம். ஆ போங்க போவோம். எடி மல்லிகா இப்பதான் நீ கரெக்டா பேசுன. எனக்கே கோவம் வந்துடுச்சு. பெரியத்த எனக்கு பதிலா நீங்க நல்லா பேசுனீங்க பெரியத்த. ஷோ கடவுளே, வளகாப்புக்கு வரணுமா? வளகாப்புக்கு ஏதோ அக்கா தங்கச்சிங்கிற உறவே இல்லாமல் போயிடுச்சு, அண்ணன் தம்பிங்கிற உறவே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன கேட்குது இவங்களுக்கெல்லாம்? இவங்க பேசுனதும் இல்லாமல் இவங்க அம்மா பேசுனதெல்லாம் மறக்க முடியுமா? எதுவும் இவங்க வீட்டில் இவங்க அம்மா சமைச்சு கொண்டு வர்றது அதை போய் நான் சாப்பிடலாமா? ஐயோ, நான் போவே மாட்டேப்பா. அதுவும் என் மகவுட்டு நான் திருடி மீன் குழம்பு கேட்குதாடி உனக்கு? திருடி நல்லா விற்றுப்புட்டு மீன் வாங்கி சமைச்சு திங்கிறா. அப்படியெல்லாம் பேசிச்சு பெரியத்த. எப்படித்தான் இந்த காதால கேட்டு அப்பப்பா அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியலை. விடுடி மல்லிகா, கடவுள் இருக்காருன்னு சொல்லி விட்டு தொலை. அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பா. எங்க சரி 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 வாங்க, எங்க சோறு கேட்டியே நான் வாட்டிக்கு நின்றுக்கிட்டே இருக்கேன். ஆ வா பெரியம்மா, வா சோறு திம்போம். இல்லையா பரவாயில்ல இருக்கட்டும். அட வா பெரியம்மா. இல்லையா நான் போறேன். சாலி காய்ச்ச பிடிச்சிக்கிட்டு முடியல. அங்க கஞ்சி வச்சிருக்கேன், கஞ்சியை போய் நான் கரைச்சி குடிக்கணும். ம் சரி பெரியம்மா. கௌதம் சாப்பிட என்ன வேணும் கௌதம்? நீ பேசாத போ. ஏன் கௌதம் இப்படிலாம் சொல்ற? பேசாதன்னு அப்படிலாம் சொல்லாத கௌதம். பேசாதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாத. அப்படி எப்படி கௌதம் பேசாமலாம் என்ன இருக்க முடியும்? சொல்ற பேச்சு கேட்குற பொண்டாட்டியா இருக்கணும், பேசணும். நீ தான் ஒண்ணுமே கேட்க மாட்டியோ, வாங்கிட்டுலாம் நான் ஏன் பேசணும்? ஐயோ, அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதப்பா. இப்படிலாம் இவ்வளோ பெரிய வார்த்தையை நீ சொல்லலாமா? ஆ அப்புறம் யாரும் சொல்லணும்? வீடு கௌதம், நான் நல்ல விஷயம் பண்ணேன்னு அதையாவது சொல்ல மாட்டேங்க. ஆமா ஆமா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ண. அந்த கிளவி ஊருப்படா ஒன்னதான் திட்டிட்டு இருக்கோம். இப்படி காமிச்சு கொடுத்துட்டாலே எங்க பேர் கெட்ட பேராச்சுன்ட்டு. எந்தெந்த கோவில்ல கூட போய் சொல்லுச்சோ சொல்லலையே சொன்னா சொல்லட்டும், அந்த சாமிக்கு தெரியாதா யார் நல்லவி கெட்டவி என்ன? உனக்கே தெரியலங்க, சாமிக்கு எங்க தெரிய போகுது? ஏய் பி சி லூசு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா விளையாடாத அன்பு. கோவமா வருது. டே கௌதம். ஆ என்னப்பா அன்பு, இன்னைக்கு சூப்பர் வேலை பண்ணிருக்கியம்ல, ஊரே உன் பேச்சுதாமா. மாமா விஷயம் தெரிஞ்சிச்சா? உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு. சில பேரு கடுப்பாகுறாங்க மாமா. சில பேருக்கு நான் செஞ்ச விஷயம் பிடிக்கவே மாட்டேங்குது. என்னடா சொல்லுது இது? என்ன உனக்கு தான் பிடிக்கலையா? ஐயா கோவமா இருக்கு அந்த பிள்ளைகிட்ட. பா பேசாம இருக்கீங்களா? இது பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாக்கும். ஆமாடா, எவ்வளவு பெரிய விஷயம். யாராலும் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? திடீர்னு அவங்கள போய் திருடின்னு சொல்ல முடியுமா? சொன்னது வேற, நான் சொல்றேன், நீயே சொல்லு. உடனே தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க, அதுக்கு ரொம்ப இதாயிடுமா. அன்பு இதெல்லாம் பேசுறான்னு நீ பேச கண்டுக்காதம்மா. இப்பதான் இல்ல மாமா, இருந்தாலும் ரொம்ப கோவப்படுறாரு. மாமா நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள என்ன அத்தையும் இவரும் விடல தெரியுமா? எவ்வளவு பண்ணிட்டாங்க தெரியுமா மாமா? கடுப்பா வந்துச்சு. அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். 2 பேரும் மறைச்சு வச்சுட்டாங்க மாமா. என்னடா சொல்லுது? ஏண்டா அன்பு சொல்றதுலாம் உண்மை? ஆமா, ரொம்ப நல்ல மனுஷி. இதை வீட்டுக்குள்ள வேற விடுவா, அதான் நுழைஞ்சு வந்துருச்சு. டேய் பாவண்டா அந்த பிள்ளை, இப்பெல்லாம் பேசாதடா. எவ்வளோ நல்லது பண்ணிருக்கு. அட கிருஷ்ணா வாயா. அண்ணே வீட்டில தான் இருக்கீங்களா? நல்ல வேலை வீட்டில் இருக்கீங்க. அண்ணி எங்கண்ணே? அம்மா எங்கடா கௌதமு? வாங்க சித்தப்பா. அருவி வாயா. அம்மா தோட்டத்து வரைக்கும் போயிருக்காங்க. அப்படியா? என்ன விஷயம் சித்தப்பா? அருவி 2 பேரும் வாங்க. வரோம் அன்பு. சித்தப்பா என்ன விஷயம்? கௌதம், அருவிக்கு நாளன்னைக்கு வளகாப்பு. வாவ் நல்ல விஷயம். சூப்பர் சித்தப்பா. நாளை கழிச்சா? என்ன சித்தப்பா திடீர்னு வச்சுட்டியா? முன்னாடியே சொன்னியா, அப்புறம் தள்ளி வச்சிருந்தே, இப்ப திடீர்னு? அதான் வலையில காணாம போச்சுல இடையில, அதனால கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. இப்பதான் வளையல் கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஓ அப்படியா? சரிங்க சித்தப்பா, நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம்டா கிருஷ்ணா. அப்புறம் அம்மாட்ட மயிலு மல்லிகாட்டெல்லாம் சொன்னியா? எல்லாம் என்ன சொன்னாங்க? அருவி ஏமா அழுகுற? இல்ல மாமா, சும்மாதான். அண்ணே ஒன்றும் இல்லை, எல்லாத்திட்டையும் போய் சொன்னோம். யாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பெரியம்மா கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிருச்சு. வர முடியாதுண்ணா? ஏண்டா? அவங்க மேல பொய்ப்பள்ளி போட்டோமா? அப்படியெல்லாம் எப்படி திருடின்னு சொல்லலாம், வைக்கலாம். அருவி அம்மாவும் அவரை பேசிவிட்டாவலாம் மல்லிகாண்டிய, அதனால யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணே. நீங்களும் வர முடியாதுன்னு சொல்லிடுவீங்களா? எப்படி சித்தப்பா? மயில் சித்தப்பா இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது நல்லாவா இருக்கும்? மயில் சித்தப்பா தான் எந்த ஃபங்க்ஷனுமே முக்கிய பங்கு வைப்பாரு. அவ்வளோ எல்லாம் அவருக்கு தான் தெரியும். அதோட
அதோட மல்லிகா சித்தி அதுக்கு மேலே நல்லவிய. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அப்போ தான் பெரிய மனுஷி. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது நல்லாவா சித்தப்பா இருக்கு? என்ன சித்தப்பா அவங்க எல்லாமும் நடத்துகிறது என்னமோ எனக்கு தோணலை. நீங்கள் சொல்லுங்க சித்தப்பா நல்லா வர சொல்லி. கௌதம் முடியாது கௌதம், எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு. இந்தா உன்னை அழுதுகிட்டே நிற்கிது பாரு. அவங்கெல்லாம் வந்தா வரலன்னா போகிறாங்க. அவங்க வந்து தான் என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு நடத்தணும்னு அவசியம் இல்லை. என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு நடத்துரும். நீங்கள் வர முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. டேய் வாய் முடுறா. அவன் சொல்கிறேன், நீங்கள் வந்தா வாங்க, வரலன்னா போங்க வா. ஏண்டா அவன் சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? மயில் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது நல்லாவா இருக்கு? சொல்கிறா. அவன் இல்லாத ஃபங்க்ஷன் என்னடா ஃபங்க்ஷன்? அம்மா பெரிய மனுஷி, அம்மா இல்லாமல் என்னடா அப்படி நடக்கிறனும்? ஏய் பேசி அவங்கள எப்படி வர வைக்கணுமோ அப்படி வர வைக்கணும். நீ என்னடானா அவங்க வந்தா வராங்க, வரலன்னா போறாங்கன்னு எனக்கு என்னங்கிற? அப்போ நான் வரல அப்படின்னாலும் என்ன நீ அப்படிதானே சொல்லுவ? நீங்க வந்தா வாங்க, வரலன்னா போங்கன்னு. தெரிஞ்சு போச்சுப்பா உன்னோட லட்சணம் இதுலயே. நாங்க அப்ப வந்தாலும் வராட்டியும் உனக்கு எந்த கவலையும் இல்லை, அப்படிதானே? நல்லா தெரியுதுடா. இவர் வார்த்தையை விட தெரியாம படக்கு படக்குன்னு விடுறாரு. ஏங்க இப்படி பண்றீங்க? எப்படி எல்லாத்துட்டையும் பேசணும்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா? மாமா இவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. இவர் பேச தெரியாம ஒன்று பேசி போடுறாரு மாமா, மன்னிச்சுக்கோங்க மாமா. மா உன் புருஷன் பேசுறது ஒன்றும் சரியில்லை பார்த்துக்க. வந்தா வாங்க வராட்டி போங்கிறான். அப்படி ஒன்றும் நாங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. என் தம்பி பொண்டாட்டி, என் அம்மா எல்லாரும் வந்தா நாங்கள் வருவோம், இல்லைன்னா நாங்கள் வர முடியாது. அப்போ நீங்க அவங்க எல்லாம் வந்தாதான் வருவீங்க. ஏம்மா ஏன்னு சொல்லுனே. கௌதம் நீ அப்படித்தானடா? அவங்கெல்லாம் வந்தா வருவீங்க, இல்லைன்னா வரல, அவ்வளோதானே? நீங்க வரவே வேணாம் போங்க. ஏய் வர வேணான்ட்டி இல்லை, போடா, நாங்கள் வர முடியாது. அருவி கேட்டுக்கிட்டியா? அவங்கள கூப்பிடணும் இவங்கள கூப்பிடுனா எல்லாரும் எப்படி இருக்காங்க பாரு. நான் யாருக்குமே முக்கியம் இல்லை அருவி, இதில் நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் வந்து யாருக்கும் முக்கியம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க தான் முக்கியம். சரி அவங்க வந்தால் தான் இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இனி நம்ம எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு போகலாம். மாமா என்ன மாமா இப்படி பண்றீங்க நீங்களும்? மா அதை சொல்லிட்டான்லம்மா, அப்புறம் என்ன நீ போ, ஏன் நிக்கிற நீ பாவம்? உள்ளூருக்குள்ளே எல்லாரும் பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சிங்க. நீங்களாம் எனக்கு சின்ன வயசுல எல்லாரையும் நல்லா தெரியும் எனக்கு. ஆனா இப்படி பண்றீங்கல்ல மாமா, நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க வைப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல மாமா. கடைசியில் என்னோட ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அருவி போங்கிறல்ல, யாரும் வரவே நாட்டுல, திரும்ப எதுக்கு இவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா? சித்தப்பா இல்ல கௌதம் நான் போறேன். போர்வி இருங்க, மாமாட்ட ஏதாவது பேசுவாங்க. எதுக்கு என்ன போன்ட்டே இருக்கீங்க? உங்களாலதான் இப்ப எல்லாம் சொந்தமும் போயிடுச்சு. இப்போ எல்லா காரணமும் நீங்க தான். பரவாயில்ல, நானாவே இருந்துட்டு போறேன். போ. யாரும் என் கூட பிறக்கவும் இல்லை, என் பெத்த தாயே கிடையாது. யாரும் எனக்கு தேவையும் இல்லை. நீ என் கூட இருக்கியா இல்லை நீயும் போயிடுறியா? சொல்லு. இப்போ வரியா? என்ன சொல்ற? வா வா போலாம். இவங்களாம் வந்தா வரட்டும், வரலன்னா போட்டும். வரியா என்ன? போமா, கூப்பிட்றான்ல, நீ ஏன் நின்றுட்டு இருக்க? பாவம். போ. அவனுக்கு தான் யாரும் முக்கியம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டான். நீ போமா. இருங்க வாங்குறல்ல.